vlog இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்கேன். எப்படி டிஸ்பிளேல வருது என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச எடிட்டிங் வச்சு நான் பண்ணியிருக்கேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. vlogக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மார்னிங் ஃபஸ்ட்டு ஒர்க்கே காஃபி குடிக்கிறது தான் ஃபேமிலியோட. சுட சுட இட்லிக்கு சைட் டிஷ் வந்து இன்ஸ்டன்ட் சட்னி, பாம்பே சட்னி தான் பண்ணியிருக்கேன். சிம்பிளான மெத்தடில் சொல்கிறேன். இதில் ரெசிபியும் இருக்குது, வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்கும் இட்லிக்கும் பர்ஃபெக்டான சைட் டிஷ். கடாயில் எண்ணெய், கடுகு, சீரகம், வெங்காயம், தக்காளி, பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டுட்டு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள்தூள், தேவையான அளவு தண்ணி எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 விசில் விட்டோன்னே திக்னஸுக்கு உடச்சக்கல்லை அடிச்சு ஊற்றினா சூப்பரான குருமா ரெடி. சென்னையில் அடிக்கடி மழை வந்து ரொம்பவே மாடித்தோட்டம் நேஸ்தியாகிடுச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணலான்னு சொல்லி ரெடி பண்ணியிருந்தோம். நம்ம மாடித்தோட்டத்தில் என்னெல்லாம் இருக்குதுன்னு நெக்ஸ்ட்டு வ்ளாகில் காட்டுறேன். இன்றைக்கி மீன் வாங்கியிருந்தோம். மீன்லாம் வாஷ் பண்ணி வறுத்துட்டு குழம்பு வைக்கலான்னு சொல்லிவிட்டு வாங்க எப்படி பண்ணுறேன்னு சொல்லி காட்டுறேன். சிம்பிளாக தான் ட்ரை பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள், உப்பு, பெப்பர் பவுடர், டொமேட்டோ தான். வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சே தான் நான் பண்ணுறேன். மீனுக்கு மசாலாலாம் ரெடி பண்ணிட்ட பிறகு தான் நினச்சேன் நம்ம மீனுக்கு நடுவில் லைன் போடலை, அப்போ தானே வந்து ஸ்பைசஸ்லாம் உள்ளே இருக்கும்னு சொல்லிவிட்டு ஸ்பைசஸ்க்காக அந்த லைன்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு ஒரு 10 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபிஷ்ஷை வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். பேலன்ஸ் மீனை குழம்புல போட்டு நல்லா கொதிக்க சூப்பரான ஒரு மீன் குழம்பு தயார். சுட ஒயிட் ரைஸ் நடுவில் வந்துட்டு ஒரு மீன் வச்சு நல்லா சூப்பரான மீன் குழம்பு. நல்லா ஸ்பைசி அண்ட் சாரமாக 2 மீன் வறுவல், தக்காளி, மிளகு, இஞ்சிலாம் போட்டுட்டு ஒரு சூப்பரான ஒரு ரசம். இந்த ரெசிபிலாம் வேணும்னா கீழே ஒயிட் கலர் ஹார்ட் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். ஆஃப்டர்நூன் மேலே வீட்டில் எல்லோரும் இருந்தோம். ஸோ வந்துட்டு பஜ்ஜி போடலான்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த ப்ரிப்பரேஷன் தான் இது. என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னால் கடலை மாவு, மஞ்சத்தூள், அரிசி மாவு, பெப்பர், அவ்வளோதான். கூடவே மிளகாய்த்தூளும் உப்பும். நைட்டு டின்னர் ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணியிருந்தேன். சிம்பிளாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா மீன் குழம்பு வேறு மிச்சம் இருந்தது. அதுக்காக வந்துட்டு சுட தோசை, முட்டை உடச்சி ஊற்றிட்டு பெப்பர் போட்டு ஒரு முட்டை தோசை மாதிரி பண்ணேன். பாப்பாவுக்கு எனக்கு எல்லாமே பெப்பர் போட்டு சாப்பிட்டா பிடிக்காது. ஸோ முட்டை தோசை உடச்சி ஊற்றிட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். என்னோடய vlog எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் vlogல பார்க்குறேன்.